குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, நல்ல ஒரு டாபிக். சரியா? அதான் என்னென்னா கொஸ்டின் ஆன்சர். சரியா? ஒரு ஆள் கேட்குறாரு, ஒரு ஆள் அதுக்கு பதில் சொல்கிறாரு. சரியா? ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி வீடியோ ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அந்த வீடியோவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா அது என்னென்னா 2 பையங்க. ஒன்று துபாயில் உள்ள பையன், அதாவது அங்கே உள்ள சிட்டிசன். ஒரு துபாயில் உள்ள பையன் பையனும் ஒரு இந்தியன் பையனும். அங்கே உள்ள பையன் கேட்குற மாதிரி இந்தியன் பையன் ஆன்சர் சொல்கிற மாதிரி. சரியா? அந்த மாதிரி ஒரு 2 டாப்பிக்கு 2 வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா சும்மா ஒரு ஜெனரலாக சில கொஸ்டின் ஆன்சர். சரியா? ஏதோ ஒரு ஆள் கேட்குறாரு, ஒரு ஆள் பதில் சொல்கிறாரு. சரியா? அந்த மாதிரி ஒரு டாபிக் இன்றைக்கி. ஏன்னா நமக்கு ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் நிச்சயமாக நமக்கு தெரியணும். சரியா? பதில் சொல்கிறது எப்படி சொல்லணும், அதுக்கு எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரியா? சரி, இன்றைக்கி நம்ம முதல்ல செலக்ட் பண்ணிக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட கேட்குறாரு. சரியா? என்ன கேட்குறா தெரியுமா? நீ எப்போ போவ? வென் வில் யூ கோ? தும் கப் ஜாவுங்கே. சரியா? தும் கப் ஜாவுங்கே, வென் வில் யூ கோ, நீ எப்போ போவ? இது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரியா? மித்த பத்தருஹ். கரெக்டாக? மித்த பத்தருஹ். ஓகே, பத்தருஹ்னு சொன்னால் யூ வில் கோ. அதாவது ரூஹ்னு சொன்னால் கோ, பத்தருஹ்னு சொன்னால் யூ வில் கோ. மித்த வென், அப்போ மித்த வென் பத்தருஹ் யூ வில் கோ. ரெண்டும் சேர்க்கும்போது வென் வில் யூ கோ, அது கொஸ்டின் வேர்டாக மாறுது. சரியா? வென் வில் யூ கோ, தும் கப் ஜாவுங்கே, நீ எப்போ போவ? மித்த பத்தருஹ். கரெக்டாக? அதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறாருன்னா, பதில் என்ன சொல்கிறாரு அந்த ஆள், நான் 1 மாதம் கழித்து போவேங்கிறாரு. சரியா? நான் 1 மாதம் கழித்து போவேன். ஐ வில் கோ ஆஃப்டர் ए मंथ. मैं 1 महीने के बाद जाऊँगा. मैं 1 महीने के बाद जाऊँगा. ஐ வில் கோ ஆஃப்டர் ए मंथ. நான் 1 மாதம் கழித்து போவேன். சரியா? அது அப்படியே அரபிக்கில் சொல்லுவார். சரியா? ஆனா பாரூஹ் பாத்ஷார். கரெக்டாக? ஆனா பாரூஹ் பாத்ஷார். ஓகே, ஆனா ஐ பாரூஹ் வில் கோ. கரெக்டாக? ரூஹ்னா கோ, பாரூஹ்னு சொன்னால் வில் கோ. பாத் ஆஃப்டர், ஷார் மந்த். ஓகே, ஆனால் ஐ பாரூஹ் வில் கோ பாத் ஆஃப்டர் ஷார் மந்த். அப்போ ஆனால் பாரூஹ் பாத் ஷார்னு சொன்னால் ஐ வில் கோ ஆஃப்டர் ए मंथ. நான் 1 மாதம் கழித்து போவேன். மே 1 महीने के बाद जाऊँगा. ஓகே ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உன்கிட்ட பணம் இருக்கா? சரியா? உங்ககிட்ட பணம் இருக்கா? டூ யூ ஹேவ் மணி? तुम्हारे पास पैसा है क्या? तुम्हारे पास पैसा है क्या? डू यू हैव मनी? உங்ககிட்ட பணம் இருக்கா? இது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரியா? ஹல் அந்தக் ஃபுலூஸ். ஹல் அந்தக் ஃபுலூஸ், அதாவது அந்தக் ஃபுலூஸ்ன்னு சொன்னால் யூ ஹேவ் மணி. அது கூட ஹல்ல சேர்த்துனோம்னா, அப்போ அந்தக்னு சொன்னால் யூ ஹேவ், ஹல்லுன்னா ஹல் அந்தக்னு சொன்னால் டூ யூ ஹேவ், அது கொஸ்டின் வேர்டாக மாறிடும். சரியா? அப்போ ஹல் அந்தக் டூ யூ ஹேவ் ஃபுலூஸ் மணி. இப்போ ஹல் அந்தக் ஃபுலூஸ்ன்னு சொன்னால் டூ யூ ஹேவ் மணி. துமாரே பாஸ் பைசா ஹைக்கியா? உங்ககிட்ட பணம் இருக்கா? சரியா? ஹல் அந்தக் ஃபுலூஸ். அதுக்கு ஆன்சர் அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, பதில் என்ன சொல்கிறாருன்னா, கூடுதல் இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா 90% இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சரியா? அதான் பணம் இல்லைன்னு சொல்கிறாரு அவர். சரியா? இல்லை, என்கிட்ட பணம் இல்லை. நோ ஐ டோன்ட் ஹேவ் மணி. நஹி மேரே பாஸ் பைசா நஹி ஹை. நஹி மேரே பாஸ் பைசா நஹி ஹை. நோ ஐ டோன்ட் ஹேவ் மணி. இல்லை, என்கிட்ட பணம் இல்லை. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறார். சரியா? ல மா அந்தி ஃபுலூஸ். ல மா அந்தி ஃபுலூஸ். ஓகே, ல நோ மா அந்தி டோன்ட் ஹேவ், ஐ டோன்ட் ஹேவ். சரியா? ல நோ மா அந்தி, அந்தின்னு சொன்னால் ஐ ஹேவ், மா அந்தின்னு சொன்னால் ஐ டோன்ட் ஹேவ் ஃபுலூஸ் மணி. கரெக்டாக? ல நோ மா அந்தி ஐ டோன்ட் ஹேவ் ஃபுலூஸ் மணி. அப்போ ல மா அந்தி ஃபுலூஸ்னு சொன்னால் நோ ஐ டோன்ட் ஹேவ் மணி, இல்லை என்கிட்ட பணம் இல்லை. நஹி மேரே பாஸ் பைசா நஹி ஹை. சரியா? சரி, ஒருவேளை அந்த ஆள் ஆமாம் என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரியா? இல்லை, என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லலை. ஆமாம் என்கிட்ட பணம் இருக்குது. எஸ் ஐ ஹேவ் மணி. हाँ मेरे पास पैसा है. हाँ मेरे पास पैसा है. எஸ் ஐ ஹேவ் மணி. ஆமாம் என்கிட்ட பணம் இருக்குது. அது எப்படி அரபிக்கில் சொல்கிறார். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. அந்த லாங்கிற வேர்டை எடுத்துருங்க. அதே போல் இந்த மாங்கிற வேர்டை எடுத்துருங்க. சரியா? ல மா, இந்த 2 வேர்டையும் எடுத்துகிட்டு இந்த லாக்கு பதிலாக அதில் நாம்னு ஒரு வேர்ட் போடுங்க. சரியா? அப்போ நாம் அந்தி ஃபுலூஸ். ஓகே, லாங்கிறத எடுத்துகிட்டு நாம்னு போடுங்க. அந்த மாங்கிற வேர்டை தூர எடுத்துருங்க. சரியா? அப்போ நாம் அந்தி ஃபுலூஸ். கரெக்டாக? நாம் அந்தி ஃபுலூஸ்ன்னு சொன்னால் நாம்னா எஸ், அந்தினா ஐ ஹேவ், ஃபுலூஸ்னா மணி. அப்போ நாம் அந்தி ஃபுலூஸ்ன்னு சொன்னால் எஸ் ஐ ஹேவ் மணி. ஹா மேரே பாஸ் பைசா ஹை. ஆமாம் என்கிட்ட பணம் இருக்குது. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பொருள் விலை கேட்குறது. சரி, நல்ல ஒரு கொஸ்டின் இது. என்னென்னா ஜெனரலாக ஒரு பொருள் எந்த கடையாக இருக்கட்டும், நம்ம என்ன கேட்போம்? இது என்ன விலை? சரியா? இது என்ன விலை ஜெனரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின், அப்படி தானே? இது என்ன விலை? ஹவு மச் இஸ் திஸ்? ஏ கித்னே கா ஹை.
சரியா. ஏ கித்னேக்கா ஹை, ஹவு மச் இஸ் திஸ், இது என்ன விலை, இது எப்படி அரபிக்கில் கேட்போம். சரியா. கம்ஸ் ஆர் ஹாதா, சரியா. கம்ஸ் ஆர் ஹவு மச் ஹாதா திஸ், ஓகே. கம்ஸ் ஆர் ஹவு மச் ஹாதா திஸ். அப்போ கம்ஸ் ஆர் ஹாதான்னு சொன்னால் ஹவு மச் இஸ் திஸ், ஏ கித்னேக்கா ஹை, இது என்ன விலை. அதுக்கு அந்த ஷாப்கீப்பர், அந்த கடைக்காரர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இது 50 திர்ஹாம்னு சொல்கிறார். இது என்னென்னா, நம்ம இது ஃபுல்லாக எல்லாம் துபாயில், அதாவது ஒரு அரப் கண்ட்ரீஸில் நடக்கிற மாதிரியே டாபிக் போட்டிருக்கோம். அதனால தான் அங்கே உள்ள கரன்சி நேமை சொல்கிறோம். சரியா. என்னென்னா திர்ஹாம்னா யூஏயில் உள்ள கரன்சி நேம். சரியா. அப்போ இது 50 திர்ஹாம், திஸ் இஸ் 50 திர்ஹாம், ஏ 50 திர்ஹாம் ஹை. சரியா. ஏ 50 திர்ஹாம் ஹை, திஸ் இஸ் 50 திர்ஹாம், இது 50 திர்ஹாம். இது எப்படி சொல்லுவார். ஹாதா கம்ஸின் திர்ஹாம், ஹாதா கம்ஸின் திர்ஹாம், ஹாதா திஸ் கம்ஸின் 50 திர்ஹாம் திர்ஹாம். சரியா. ஹாதா திஸ் கம்ஸின் 50 திர்ஹாம் திர்ஹாம். அப்போ ஹாதா கம்ஸின் திர்ஹாம்னு சொன்னால் திஸ் இஸ் 50 திர்ஹாம், இது 50 திர்ஹாம், ஏ 50 திர்ஹாம் ஹை. கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த கொஸ்டின் சென்டென்ஸ் என்ன தெரியுமா. நம்ம வந்து ஒரு துணி கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. சரியா. ஒரு பெரிய துணி கடை. ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லோரும் வந்து என்னென்னா அதை வந்து போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. சரியா. போட்டு பார்த்து சைஸ் கரெக்டானு இருக்கா, நல்லா இருக்கான்னு பார்த்து எடுப்பாங்க. அப்போ அதுக்கு என்னென்னா ட்ரையல் ரூமுக்கு போகணும். சரியா. ட்ரையல் ரூம் இருக்கான்னு கேட்குறாங்க. சரியா. என்னென்னா இப்போது இந்த கடையில் என்ன கேட்குறான்னா ஒரு ஆள் ட்ரையல் ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. சரியா. ட்ரையல் ரூம் எங்கே இருக்குது. சரியா. வேர் இஸ் த ட்ரையல் ரூம், ட்ரையல் ரூம் எங்கே இருக்குது, வேர் இஸ் த ட்ரையல் ரூம், ட்ரையல் ரூம் கஹா ஹை, இது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரியா. ஒயின் கோர்ஃபா அல் கியாஸ், ஓகே. ஒயின் கோர்ஃபா அல் கியாஸ், ஒயின் வேர் கோர்ஃபா ரூம், அல் கியாஸ் தி ட்ரையல், கியாஸ்னா ட்ரையல், அல் கியாஸ்னா தி ட்ரையல். சரியா. அப்போ ஒயின் வேர் கோர்ஃபா ரூம் அல் கியாஸ் தி ட்ரையல். அப்போ ஒயின் கோர்ஃபா அல் கியாஸ்னு சொன்னால் வேர் இஸ் தி ட்ரையல் ரூம், கரெக்டாக வருது. ட்ரையல் ரூம் கஹா ஹை, ட்ரையல் ரூம் எங்கே இருக்குது, கரெக்டாக. சரி. அதுக்கு வந்து அந்த கடையில் வேலை பார்க்குற ஆள் என்ன சொல்கிறாருன்னா கையை காட்டி சொல்கிறாரு. சரியா. கையை காட்டி என்ன சொல்கிறாருன்னா ட்ரையல் ரூம் அங்கே இருக்குது. சரியா. ட்ரையல் ரூம் அங்கே இருக்குது, தி ட்ரையல் ரூம் இஸ் தேர், ட்ரையல் ரூம் வஹா ஹை. சரியா. ட்ரையல் ரூம் வஹா ஹை, தி ட்ரையல் ரூம் இஸ் தேர், ட்ரையல் ரூம் அங்கே இருக்குது. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார். சரியா. கோர்ஃபா அல் கியாஸ் கினாக். சரியா. கோர்ஃபா அல் கியாஸ் கினாக், கோர்ஃபா ரூம் அல் கியாஸ் தி ட்ரையல் கினாக் தேர். சரியா. கோர்ஃபா ரூம் அல் கியாஸ் தி ட்ரையல் கினாக் தேர். அப்போ கோர்ஃபா அல் கியாஸ் கினாக்னு சொன்னால் தி ட்ரையல் ரூம் இஸ் தேர், ட்ரையல் ரூம் அங்கே இருக்குது, ட்ரையல் ரூம் வஹா ஹை. ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா. ஒரு பொருளை எடுத்து ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்குறாரு, இது உன்னுடையதா, இது உன்னுடையதா, இல்லைனா நம்ம என்ன ஒரு ஆள்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. சரியா. இது உன்னுடையதா, இஸ் திஸ் யுவர்ஸ், ஏ ஆப்கா ஹை கியா, ஏ ஆப்கா ஹை கியா, இஸ் திஸ் யுவர்ஸ், இது உன்னுடையதா, இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. சரியா. ஹல் ஹாதா லக், ஹல் ஹாதா லக். இப்போது ஹாதா லக்னு சொன்னால் திஸ் இஸ் யுவர்ஸ், இது உன்னுடையது. சரியா. ஹல் ஹாதான்னு சொன்னால் இஸ் திஸ் யுவர், அது கொஸ்டின் வேர்டாக மாறிடும், லக் யுவர்ஸ். சரியா. அப்போ ஹல் ஹாதா லக்னு சொன்னால் இஸ் திஸ் யுவர்ஸ், இது உன்னுடையதா, ஏ ஆப்கா ஹை கியா. சரி. அதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இல்லை இது என்னுடையது இல்லை, இல்லை இது என்னுடையது இல்லை, நோ திஸ் நாட் மைண்ட், நஹி ஏ மேரா நஹி ஹை, நஹி ஏ மேரா நஹி ஹை, நோ திஸ் நாட் மைண்ட், இல்லை இது என்னுடையது இல்லை. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார். சரியா. ல ஹாதா மூ மாலி. சரியா. ல ஹாதா மூ மாலி, ல நோ ஹாதா திஸ் மூ நாட் மாலி மைன். கரெக்டா. ல நோ ஹாதா திஸ் மூ நாட் மாலி மைன். அப்போ சேர்த்து சொல்லும்போது ல ஹாதா மூ மாலின்னு சொன்னாலும் திஸ் நாட் மைன், நோ திஸ் இஸ் நாட் மைன், நஹி ஏ மேரா நஹி ஹை, இல்லை இது என்னுடையது இல்லை. கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா. இப்போ நம்ம 2 பேர் ஒரு கடைக்கு போயிருக்கோன்னு வச்சுக்கோங்க. சரியா. அப்போ ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, இந்த நிறம் உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த நிறம் உனக்கு பிடிச்சிருக்கா. ஒரு துணி கடைன்னு வச்சுக்கோங்க. சரியா. அப்போ இந்த நிறம் உனக்கு பிடிச்சிருக்கா, டு யூ லைக் திஸ் கலர், क्या तुम्हें ये रंग पसंद है, क्या तुम्हें ये रंग पसंद है, डू यू लाइक दिस कलर, இந்த நிறம் உனக்கு பிடிச்சிருக்கா. இது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரியா. ஹல் துஹிப் ஹாதால்லோன், ஹல் துஹிப் ஹாதால்லோன், ஹல் அதாவது துஹிப்னு சொன்னால் யூ லைக், ஹல் துஹிப்னு சொன்னால் டூ யூ லைக், அது கொஸ்டின் சென்டென்ஸாக மாறிடும். சரியா. அப்போ ஹல் துஹிப் டூ யூ லைக் ஹாதா திஸ் அல்லோன் கலர். சரியா. ஹல் துஹிப் டூ யூ லைக் ஹாதா திஸ் அல்லோன் கலர். அப்போ ஹல் துஹிப் ஹாதா அல்லோன்னு சொன்னால் டூ யூ லைக் திஸ் கலர், இந்த நிறம் உனக்கு பிடிச்சிருக்கா, கியா துமே ஏ ரங் பசந்த் ஹை. சரி. அதுக்கு அந்த ஆள் என்ன கேட்குற ஆள், அந்த ஆள் இன்னொரு ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னா,
இல்லை இந்த நிறம் எனக்கு பிடிக்கல, இல்லை இந்த நிறம் எனக்கு பிடிக்கல, நோ ஐ டோன்ட் லைக் திஸ் கலர். நஹி முஜே ஏ ரங் பசந்த் நஹி ஹை. சரியா, நஹி முஜே ஏ ரங் பசந்த் நஹி ஹை, நோ ஐ டோன்ட் லைக் திஸ் கலர், இல்லை இந்த நிறம் எனக்கு பிடிக்கல. அது எப்படி அரபிக்கில் சொல்லுவார்? சரியா, ல அனா மா உஹிப் ஹாதா லோன், ல அனா மா உஹிப் ஹாதா லோன். சரியா, ல நோ அனா ஐ மா உஹிப் டோன்ட் லைக் ஹாதா திஸ் அல்லோன் கலர். சரியா, ல நோ அனா ஐ மா உஹிப் டோன்ட் லைக் ஹாதா திஸ் அல்லோன் கலர். அப்போ ல அனா மா உஹிப் ஹாதா அல்லோன்னு சொன்னால் நோ ஐ டோன்ட் லைக் திஸ் கலர், இல்லை இந்த நிறம் எனக்கு பிடிக்கல. நஹி முஜே ஏ ரங் பசந்த் நஹி ஹை. கரெக்டாக? சரி, ஒருவேளை ஆமாம் எனக்கு இந்த நிறம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி சொல்லுவார்? சரியா, ஆமாம் இந்த நிறம் எனக்கு பிடிச்சிருக்கு, எஸ் ஐ லைக் திஸ் கலர், ஹா முஜே ஏ ரங் பசந்த் ஹை. சரியா, ஹா முஜே ஏ ரங் பசந்த் ஹை, எஸ் ஐ லைக் திஸ் கலர், ஆமாம் இந்த நிறம் எனக்கு பிடிச்சிருக்கு. இது எப்படி சொல்லுவார்? வேறு ஒன்றுமே இல்லை. சரியா, அந்த லாங்கிற வேர்டை எடுத்துருங்க, ஃபஸ்ட்டில் உள்ள லாவை எடுத்துகிட்டு அதில் நாம்னு ஒரு வேர்டு போடுங்க. சரியா, அதே போல் இந்த அன மா உஹிப்புங்கிறதுல அந்த மாங்கிற வேர்டை எடுத்துருங்க. சரியா, அப்போ நாம் அன உஹிப் ஹாதா அல்லோன். சரியா, நாம் எஸ், அன ஐ, உஹிப் லைக், ஹாதா திஸ் அல்லோன் கலர். அப்போ நாம் அன உஹிப் ஹாதா அல்லோன்னு சொன்னால் எஸ் ஐ லைக் திஸ் கலர், ஆமாம் இந்த நிறம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஹா முஜே ஏ ரங் பசந்த் ஹை. கரெக்டாக? சரி, ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, இப்போ இது எல்லாமே நம்ம துபாயில் நடக்கிற மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் போட்டுட்ருக்கோம். சரியா, அப்போ என்னென்னா அங்கே ஒரு இடத்துல நம்ம இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா அங்கே வேறு நிறைய நாட்டில் உள்ள ஆட்கள் நம்ம கூட வேலை செய்வாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்களாக இருப்பாங்க. பங்களாதேஷ் இருப்பாங்க, பாகிஸ்தானி இருப்பாங்க, ஸ்ரீலங்காக்காரங்க இருப்பாங்க. சரியா, அப்போ என்னென்னா ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, உன்னுடைய பாஷை என்ன? சரியா, உன்னுடைய பாஷை, அதான் உன்னுடைய லாங்குவேஜ் என்ன? வாட்ஸ் யுவர் லாங்குவேஜ்? துமாரா பாஷா கியா ஹை? துமாரா பாஷா கியா ஹை? வாட்ஸ் யுவர் லாங்குவேஜ்? உன்னுடைய பாஷை என்ன? இது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரியா, ஷூ லுகத்திக். சரியா, ஷூ லுகத்திக், ஷூ வாட்? லுகத்திக் யுவர் லாங்குவேஜ். லுகான்னா லாங்குவேஜ், லுகத்திக்னு சொன்னால் யுவர் லாங்குவேஜ். கரெக்டாக? அப்போ ஷூ லுகத்திக்னு சொன்னால் வாட்ஸ் யுவர் லாங்குவேஜ்? துமாரா பாஷா கியா ஹை? உன்னுடைய பாஷை என்ன? கரெக்டாக? சரி, அதுக்கு அந்த ஆள் பதில் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பாஷை ஹிந்தின்னு சொல்கிறார். சரியா, அதான் இந்தியன். ஓகே, அப்போ என்னுடைய பாஷை ஹிந்தி, மை லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி, மேரா பாஷா ஹிந்தி ஹை. मेरा भाषा हिंदी है, மை லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி, என் பாஷை ஹிந்தி. இது எப்படி அரபிக்கில் சொல்வார்? சரியா, லுகத்தி ஹிந்தி. சரியா, லுகத்தி ஹிந்தி. லுகத்தி, லுகானா லாங்குவேஜ், லுகத்தின்னு சொன்னால் மை லாங்குவேஜ், ஹிந்தி ஹிந்தி. சரியா, அப்போ லுகத்தி ஹிந்தின்னு சொன்னால் மை லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி, மேரா பாஷா ஹிந்தி ஹை, என்னுடைய பாஷை ஹிந்தி. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த கொஸ்டின் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆள் ஒரு பையனை பார்த்து காட்டி கேட்குறாரு. சரியா, இந்த பையன் யார்? சரியா, இந்த பையன் யார்? ஹூ இஸ் திஸ் பாய்? ஏ லடுக்கா கौन है? சரியா, ஏ லடுக்கா कौन है? ஹூ இஸ் திஸ் பாய்? இந்த பையன் யார்? சரியா, அது எப்படி அரபிக்கில் கேட்பார்? சரியா, மின் ஹாதா அல் வலத். கரெக்டாக? மின் ஹாதா அல் வலத், மின் ஹூ ஹாதா திஸ் அல் வலத் தி பாய். சரியா, பாய்னு வைங்க. சரியா, நம்மளா திஸ் வந்துட்டுலாம், மின் ஹூ ஹாதா திஸ் அல் வலத் பாய். அப்போ மின் ஹாதா அல் வலத்துன்னு சொன்னால் ஹூ இஸ் திஸ் பாய்? ஏ லடுக்கா कौन है? இந்த பையன் யார்? அதுக்கு இன்னொரு ஆள் பதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆளுக்கு அந்த பையனை பற்றி தெரியும். அப்போ அந்த ஆளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன் முகமதுவோட மகன், இந்த பையன் முகமதுவின் மகன். திஸ் பாய் இஸ் முகமது சன். சரியா, திஸ் பாய் இஸ் முகமது சன். ஏ லடுக்கா முகமது கா பேட்டா है, ஏ லடுக்கா முகமது கா பேட்டா है, திஸ் பாய் இஸ் முகமது சன். இந்த பையன் முகமதோட மகன். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார்? சரியா, ஹாதா வலத் இபின் முகமது. ஓகே, ஹாதா வலத் இபின் முகமது, ஹாதா திஸ் வலத் பாய் இபின் சன் முகமது முகமது. கரெக்டாக? ஹாதா திஸ் வலத் பாய் இபின் சன் முகமது முகமது. அப்போ சேர்த்தும்போது ஹாதா வலத் இபின் முகமதுன்னு சொன்னால் திஸ் பாய் இஸ் முகமது சன். கரெக்டாக? இந்த பையன் முகமதோட மகன். ஏ லடுக்கா முகமது கா பேட்டா ஹை. ஓகே, சரி, ஓகே, இன்றைக்கி நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரியா, எல்லாம் நல்ல நல்ல சென்டென்ஸ், எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ். சரியா, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, ஓகே, பாய்.